வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம எக்கனாமிக்ஸ்ல ஒரு ரொம்பவே முக்கியமான சாப்டரை பத்தி பார்க்க போறோம். மணி அண்ட் கிரெடிட். எக்ஸாம்ல கண்டிப்பா வரக்கூடிய எல்லா கீ கான்செப்ட்ஸையும் ரொம்ப சிம்பிளா தெளிவா நாம இந்த ஒரு பகுதியில முழுசா கவர் பண்ணிடலாம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். உங்க கையில ஒரு 10 ரூபாய் நோட் இருக்கு. அது பார்க்கறதுக்கு வெறும் ஒரு பேப்பர் துண்டு மாதிரி தானே இருக்கு. அப்புறம் எப்படி அதுக்கு ஒரு பொருள் வாங்குற அளவுக்கு ஒரு மதிப்பு வருது? இந்த ஒரு கேள்வியில இருந்து தான் நாம இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க போறோம். சோ நம்மளோட ரோட் மேப் இதுதான். முதல்ல பணமே இல்லாத காலத்துல என்ன பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பணம் எப்படி ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுச்சுன்னு பார்க்க போறோம். அப்புறமா பேங்க்ஸ், கிரெடிட், அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்மல் வர்சஸ் இன்ஃபார்மல் லோன்ஸ்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம கவர் பண்ணிடலாம். சரி வாங்க, டைம் டிராவல் பண்ணி பணமே இல்லாத ஒரு காலத்துக்கு போவோம். அப்போ மக்கள் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு இப்ப நாம பார்க்க போறோம். இதோ இவர்தான் நம்ம கதையோட முதல் ஆள். ஒரு ஷூ மேக்கர். இவர்கிட்ட விக்கிறதுக்கு நல்லா செஞ்ச செருப்புகள் இருக்கு. இவருக்கு என்ன தேவைன்னா பசிக்குது. சோ கோதுமை வாங்கணும். அதுக்காக ஒரு விவசாயி கிட்ட போறாரு. பிளான் என்னன்னா செருப்பை கொடுத்துட்டு பதிலுக்கு கோதுமையா வாங்கிக்கலாம்னு நினைக்கிறாரு. இந்த கான்செப்டை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா இப்படி ஒரு சீனை கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா ஒரு கடைக்கு போறீங்க. ஆனா உங்ககிட்ட காசு இல்ல. ஒரு புது சினிமா டிக்கெட் தான் இருக்கு. அந்த பிரியாணி கடைக்காரர்கிட்ட போய் இந்த டிக்கெட்டை வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு பிரியாணி கொடுங்கன்னு கேக்குறீங்க. ஆனா அவருக்கு படம் பார்க்குற ஐடியாவே இல்ல. அவருக்கு ஒரு பானை வாங்கணும்னு என்ன ஆகும்? அந்த வியாபாரம் நடக்கவே நடக்காது இல்லையா? இதுக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டமோட மிகப்பெரிய தலைவலி. இந்த பிரச்சனைக்கு ஒரு டெக்னிக்கல் பெயர் இருக்கு. எக்ஸாம்க்கு இது ரொம்பவே முக்கியம். அதுதான் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். இதோட டெஃபினிஷன் என்னன்னா, a situation where two parties each hold an item the other wants so they can exchange these items directly. அதாவது நீங்க விற்கிற பொருள் வாங்குறவருக்கு தேவைப்படணும், அதே சமயம் அவர் விற்கிற பொருள் உங்களுக்கு தேவைப்படணும். இந்த ரெண்டு தேவைகளும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல பொருந்தணும். பேசிக்கா இது ஏன் ஒரு பெரிய தோல்வின்னா, உங்ககிட்ட இருக்கிற பொருள் யாருக்கு வேணுமோ முதல்ல அவரை நீங்க ஊரு முழுக்க தேடி கண்டுபிடிக்கணும். அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அது கரெக்டா அவர்கிட்ட இருக்கணும். இப்படி ரெண்டும் ஒன்னா நடக்கிறதுங்கிறது ரொம்பவே அரிதான விஷயம். இதுல நேரம் தான் பயங்கரமா வீணாகும். சோ இந்த பகுதியில இருந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் இதுதான். உங்க எக்ஸாம் டிப். The main problem of the barter system is the need for a double coincidence of wants. இந்த பார்ட்டர் சிஸ்டம் தலைவலிக்கெல்லாம் ஒரு அருமையான புத்திசாலித்தனமான தீர்வா வந்ததுதான் பணம். அது எப்படி ஒரு அல்டிமேட் சொல்யூஷனா மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். பணத்தோட மிக முக்கியமான வேலை என்னன்னா, இட் ஆக்ட்ஸ் as a medium of exchange. இதோட டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் இதுதான். An intermediary instrument or system used to facilitate the sale, purchase or trade of goods between parties. சிம்பிளா சொல்லணும்னா, எந்த ஒரு பொருளை வாங்கவோ விற்கவோ நாம நடுவுல பயன்படுத்துற ஒரு பொதுவான கருவி. இப்ப பாருங்க மேஜிக்க. அதே ஷூ மேக்கர் இப்ப என்ன பண்றாரு? முதல்ல தன்னோட செருப்பை யாருக்காவது வித்து அதுக்கு பதிலா பணத்தை வாங்கிக்கிறாரு. இப்போ அவர் கையில பணம் இருக்கு. அடுத்து அந்த பணத்தை எடுத்துட்டு போய் விவசாயிகிட்ட கொடுத்து தனக்கு தேவையான கோதுமைய ஈஸியா வாங்கிக்கிறாரு. இப்போ அந்த விவசாயிக்கு செருப்பு வேணுமா இல்ல வேற எதனா வேணுமான்னு இவருக்கு கவலையே இல்ல. ஏன்னா பணம்னா எல்லாரும் ஏத்துக்குவாங்க. ப்ராப்ளம் சால்வ்டு. ஆனா பணம் இன்னைக்கு நாம பார்க்குற மாதிரி எப்போதுமே இருந்ததில்ல. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தானியங்கள், மாடுகள் தான் பணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி முத்திரை போட்ட நாணயங்கள், அப்புறம் குப்தர்கள் காலத்துல தங்க நாணயங்கள், அக்பர் காலத்துல கோல்டு மோஹர்னு வந்து இன்னைக்கு நாம காகித நோட்டுகளையும் ஏன் போன்ல டிஜிட்டல் பணத்தையும் பயன்படுத்துறோம். நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த 10 ரூபாய் நோட்டு கேள்வி ஞாபகம் இருக்கா? அதுக்கு பதில் இதோ இங்கதான் இருக்கு. இன்னைக்கு நாம பயன்படுத்துற காகித பணத்துக்கு தங்கத்துக்கோ தானியத்துக்கோ இருக்கிற மாதிரி தானா எந்த மதிப்பும் கிடையாது. ஆனா நம்ம நாட்டு அரசாங்கம், அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி, இந்த காகிதத்திற்கு மதிப்பு உண்டுன்னு அங்கீகாரம் கொடுக்கறதால தான் நாம எல்லாரும் இதை ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா நம்பி ஏத்துக்கிறோம். சரி, பணம் வந்ததும் ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்தது. ஆனா இன்னொரு சின்ன சிக்கல் வந்தது. நிறைய பணத்தை கையிலேயே வச்சுக்கிட்டு அலையிறது அவ்வளோ பாதுகாப்பும் இல்ல, வசதியும் இல்ல. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தான் வங்கிகள், அதாவது பேங்க்ஸ். பேங்க்ஸ்ல நாம போடுற பணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு, டிமாண்ட் டெபாசிட்ஸ். இதோட ஒஃபிஷியல் டெஃபினிஷன், டெபாசிட்ஸ் இன் அ பேங்க் அக்கவுண்ட் தட் கேன் பி வித்ட்ரான் ஆன் டிமாண்ட். இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணம் நாம எப்போ கேட்டாலும், அதாவது ஆன் டிமாண்ட்ல அதை நாம திரும்ப எடுக்க முடியும். அதனால தான் இதுக்கு பேரு டிமாண்ட் டெபாசிட்ஸ். ஏன் நாம பணத்தை பேங்க்ல போடணும்? 4 முக்கியமான காரணங்கள். 1, நம்ம பணம் திருடு போகாம பாதுகாப்பா இருக்கும். 2, சும்மா இருக்கிற பணத்துக்கு வட்டி கிடைக்கும். 3, நமக்கு எப்போ தேவையோ அப்போ பணத்தை எடுத்துக்கலாம். 4,
எல்லாத்துக்கும் காசு கையில எடுத்துட்டு போகாம செக்கு, கார்டு, ஏன் யுபிஐ மூலியமாக கூட பேமெண்ட் பண்ணலாம். இந்த படத்தை பாருங்க. ஒரு பக்கம் பழைய காலத்து தங்க நாணயம், இத கையில வச்சுக்கிட்டு போறது ரிஸ்க். இன்னொரு பக்கம் இப்போ நாம பயன்படுத்துற ஒரு செக். இது வெறும் பேப்பர் தான், ஆனா இது மூலமா லட்சக்கணக்கான ரூபாய பாதுகாப்பா பரிமாற்றம் செய்ய முடியும். மணி எப்படி காலப்போக்குல இன்னும் சேஃபா, ஸ்மார்ட்டா மாறி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். இதோ உங்களுக்காக இன்னொரு எக்ஸாம் டிப். Why are demand deposits considered as money? The answer is simple. Demand deposits are considered money because they are widely accepted as a means of payment. சரி, இப்ப நாம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். கிரெடிட், அதாவது கடன். இது ஒருத்தரோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஆனா அதே சமயம் அதுல சில ஆபத்துகளும் ஒளிஞ்சிருக்கு. கடனுக்கு 2 முகங்கள் இருக்கு. அத நாம இப்போ 2 கதைகள் மூலமா பார்க்க போறோம். முதல்ல சலீம். இவரு ஒரு செருப்பு வியாபாரி. ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சதும் அதை முடிக்கிறதுக்காக கடன் வாங்குறாரு. ஆர்டரை நேரத்துக்கு முடிச்சு நல்ல லாபம் பார்த்து கடனையும் வட்டியோட திருப்பி கட்டிடுறாரு. இங்க கடன் அவருக்கு ஒரு வரம். இன்னொரு பக்கம் சொப்னா. இவங்க விவசாய செலவுகளுக்காக கடன் வாங்குறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா பயிர் சரியா விளையல. இதனால கடனை திருப்பி கட்ட முடியாம கடைசியில தன்னோட நிலத்தையே விற்க வேண்டிய ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸ்வப்னா மாட்டிக்கொண்ட இந்த மோசமான நிலைக்கு பெயர்தான் டெட் ட்ராப், அதாவது கடன் பொறி. The formal definition is a situation in which a borrower is pushed into a cycle of re-borrowing or perpetual debt due to an inability to repay an initial loan. Basically ஒரு கடனை அடைக்க முடியாம அதை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் வாங்குறது. இந்த சைக்கிள்ல ஒருத்தர் மாட்டிட்டா அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம். பாருங்க, கடன் வாங்குறது மட்டும் முக்கியம் இல்ல, யார்கிட்ட இருந்து வாங்குறோங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். இதுல 2 முக்கிய வகைகள் இருக்கு. ஃபார்மல் செக்டர் மற்றும் இன்ஃபார்மல் செக்டர். ஃபார்மல் செக்டர்னா பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மாதிரி ஆர்பிஐ கட்டுப்பாட்டுல இருக்கிற இடங்கள். இங்க வட்டி விகிதம் குறைவா இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கும். ஆனா இன்ஃபார்மல் செக்டர்னா கந்து வட்டிக்காரங்க, நண்பர்கள், உறவினர்கள் கிட்ட கடன் வாங்குறது. இங்க வட்டி விகிதம் ரொம்ப அதிகமா இருக்கும், கடனை வசூலிக்க அவங்க எந்த முறையும் பயன்படுத்தலாம். ஸ்வப்னா மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிற நிறைய பேர் பெரும்பாலும் இந்த இன்ஃபார்மல் செக்டர்ல தான் கடன் வாங்கி டெட் ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. இந்த பகுதியோட இறுதியில உங்க சிந்தனைக்காக ஒரு கேள்வி. மலிவான ஏழை எளிய மக்கள் உட்பட எல்லோருக்கும் எளிதா கிடைக்கக்கூடிய கடன் வசதி ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான திறவுகோலா இருக்க முடியுமா? இத பத்தி யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திக்கும் வரை தொடர்ந்து கத்துக்கோங்க, சிறப்பா படிங்க. நன்றி.